அதிகாரம் 49. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார் என்றார். சோதர ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான காலை வேளைக்கு நன்றியோடு சோதரிகிற ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் கர்த்தாவே எங்களை நீர்தாமை நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரை வந்திருக்கிற கூடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. பாடுகிற பாடலை ஆசிர்வதித்த தேவன் ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே. மனித உதவுகள் அல்ல ஆண்டவரே, தேவன் அப்படியாக ஆண்டவரே. நீர் ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரே. இந்த மக்களுக்கு ஆண்டவர், விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பயனுள்ள வார்த்தைகளாக சென்றடைய உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையானது கர்த்தாவே 30ஆக 60ஆக 100ஆக பலன் தரும்படி கர்த்தாவே ஆண்டவர் நீங்க திரும்பி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பிடிக்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். நம்ம படித்தவங்க வேத வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார். இந்த வசனத்திற்கு விசுவாசம் உள்ளவனாயிரு என்ற தலைப்பிலே தியானிப்போம். இந்த காரியமானது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு காரியம். இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா 41ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜெபாலய தலைவனாகி யவீருன்னு ஒருத்தர். இப்போ அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, யூதர்கள் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர்னு சொல்லி நிறைய குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்க இஸ்ரேலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேமுக்கு போவாங்க. வருஷத்துக்கு ஒருக்க எருசலேமுக்கு போவாங்க, பலி செலுத்துவாங்க, ஆண்டவர் தொழுதுகளும் வருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னா 7வது நாள் தான் ஓய்வு நாள். 7வது நாள் ஓய்வு நாள்னா சனிக்கிழமை. நம்ம எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், லீவு நாளுக்குல, அதனால ஆராதிக்கிறோம். இதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். வாரத்துக்கு முதல் நாள்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தான் உயிர் தெழுந்த. அதனால தான் நம்ம அந்த உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு தான் நம்ம ஆண்டவரை தொழுதுக்கிறோம். அப்போ வந்து சனிக்கிழமை தான் தொழுதுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒருக்கா எருசலேம் போவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஊரில், இப்போ படப்பெண்ணு ஒரு இருக்குங்களா, அந்த மாதிரி இஸ்ரேலில் ஊர் படப்பை, உரப்படா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் இஸ்ரேல் அங்கங்கே ஒரு ஜெபாலயங்கள் இருக்குங்க. அங்கே ஜெபாலயங்களுக்கு வந்து ஒவ்வொரு தலைவர் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான், அது ஒரு ஜெபாலய தலைவர் பேர் யவீருன்னு ஒருத்தர். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்களை வந்து எந்த சபையிலையும் சேர்த்திக்க மாட்டாங்க. அந்த எத்தனை ஸ்தாபன சபை இருக்குது, நம்மளை சேர்த்துறாங்களா, சேர்த்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற 12 சீசர்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயுமே சேர்த்திக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சேர்த்தாத காலத்தில் தான் இந்த என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜெபாலய தலைவனுக்கு வந்து அந்த யவீர், அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கடி பார்க்குறாரு, அவரோட பிரசங்கங்களை கேட்குறாரு. அப்படின்னா இவர் மேலே ஒரு இதாக, ஏன்னா மற்றவங்களோட பிரசங்கமாக சாப்பிட்காரங்களும் ஒரு மாதிரி உருகி பேசுவாங்க பார்த்துக்கிட்டீங்களா, அப்படிம்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. அது என்ன காரத்தை சாப்பிட்டாங்களா தெரியுமா அப்படிம்பாங்க. அது என்ன, அது ஒரு ஸ்டைலாக பேசுவாங்க, ஒரு உருகி, அது ஒரு ஸ்டைலெல்லாம் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஜெபம்னு என்னங்க, அப்பாட்ட நம்ம பேசுறது, நம்ம அப்பாட்ட எப்படி பேசுவாங்க, அப்பா அப்புறம் ஒரு சுற்றி இப்படிங்க, அது ஒரு மாதிரி நார்மலாக ஆண்டவரே எனக்கு தேவை. நம்ம அப்பாட்ட தானே கேட்கணும். நம்ம அப்பாட்ட எப்படிங்க கேட்போம், அப்பாட்ட வந்து சாதாரணமாக கேட்போம். அந்த மாதிரி அது ஜெபம். இப்போ அந்த ஜெபாலய தலைவர் யவீர் வந்து இயேசுவை பார்க்குறவங்களுடைய பிரசங்கங்கள்ல வித்தியாசமாக இருக்கும். அதிகாரமாக பிரசங்க மாட்டார். பரிசேயர் மாதிரி கர்த்தரை எப்பவும் ஆசீர்வதிப்பார், நீங்கள் காணிக்கை கொடுங்க, உங்கள் ஆண்டவர் வந்து பெருசாக இது பண்ணுவார் அப்படின்ட்டு நிறைய, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தாபனத்தில் கூட அப்படித்தான் பண்ணார். என்னென்னா தங்க சாவி, அதை கொஞ்சம் விட்டார். 25,000 50,000 அந்த சாவி. அந்த சாவி நீங்கள் சர்ச்சிலேருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா தொழில் பெருகும் அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் வித்தியாசமாக தங்க சாவி வாங்கிட்டு சொல்லாத ஒன்று இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது தான் இந்த யவீர் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் உண்மையான ஒரு தேவன் இல்லை. இப்போ அவர் அந்த காரியங்களும் வித்தியாசமாக இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் இவர் போகிற பயம், இயேசுவை ஃபாலோ பண்ணோம்னா இங்கே ஜெபாலய தலைவன் போஸ்டிங்களும் தூக்கிடுவார், அதெல்லாம் ஒரு பயம். அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு 12 வயசு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு. அது திடீர்னு பார்த்தா வியாதிப்பட்டுச்சு, பயங்கரமான வியாதி, மரணத்துக்கு எதிரான வியாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப முடியாது, அது காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதிப்பட்டு, அந்த மாதிரி வியாதிப்பட்டோம்னா இவர் யவீருக்கு போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, வைத்தியர்களை கூப்பிட்டு வர்றாரு. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அவளை காப்பாற்ற முடியாது,
ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் தான் அந்த எவியருக்கு வந்து யோசனை வந்து நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கக்கூடாது, ஏன் அவரை கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஏகப்பட்ட அற்புதங்கள், உயிரோட எழுப்புறாரு, நடக்க முடியாது நடக்கிறாங்க, காது கேட்காம கேட்குறது, கண்ணு தெரியாது, நிறைய அற்புதம் அடையாளம் அற்புதம்னால இவருக்கு ஒரு யோசனை வந்து நம்ம போய் ஏன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஏன்னா அதை வந்து ஆவியானவர் வழி நடத்துகிறாங்க எவியருக்கு. அது ஒன்று என்ன பண்ணுறாரு, நேராக அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 40வது வசனம். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகி யபீர் என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, எந்த அளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, தன்னுடைய மகள் இதாக இருக்கு, பாதத்தில் வந்து விழுந்துட்டான். ஆண்டவரே நான் இடத்துல சரணடைஞ்சிடுறேன். இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு பல பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. இயேசு ஒருத்தர் போய் நம்ம சரணடைஞ்சிருக்கோம். ஆண்டவரே என்னை இன்னைக்கு காப்பாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வழி. இயேசுவே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அப்போ இவர் தான் ஜீவன் தர முடியும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யவீருக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டுருச்சு. நேராக போய் இயேசுக்கு ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான அவசியம் இருக்கிறாள், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு ஆண்டவர். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கு அந்த நேரம். என்னோட ஒரே மகள் ரொம்ப இதாக இருக்கிறா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியா இருக்கும்போது தன் வீட்டுக்கு வரும்படி வேண்டிக் கொண்டால் அவங்க திரளான ஜனங்களை கூட 12 சீசர்கள் போகிறாங்க, திரளான ஜனங்கள் போகிறாங்க. இப்படியாக அப்படி போய் கொண்டிருக்கும் போது அப்போ கூட ஒரு சாட்சி, ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு திடீர்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக போச்சு, இத்தனை பேர் நெருக்கிட்டு வர்றாங்க, என்னை தொட்டது யாருன்னு எப்படி நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன வல்லமை புறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு சகோதரி நடிக்கிட்டே வருது. ஆமாம், நாங்கள் நான் வந்து தொட்டேன். நான் வந்து அந்த அந்த சகோதரிக்கு என்ன ஒரு காரியம்னா, பெரும்பாலும் சகோதரிகள் ஆகுதுங்களா, அந்த காரியம் வந்து அவங்க நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட உதிரப்போக்கு வந்து 12 வருஷம் உதிரப்போக்குன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கு, அந்த பொண்ணு திரும்பி பணக்கார பொண்ணுங்களாம். அந்த பொண்ணு அந்த உதிரப்போக்கு அந்த வியாதியில் விழுந்தனால அது செலவழிச்சு பார்த்துட்டு பாருங்க. யவீர் எப்படி வந்தா மாதிரி இயேசு அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பணமெல்லாம் இருந்த பணம் எல்லாம் செலவழிச்சு, சொத்து எல்லாம் அழிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. வைத்தியம் பார்த்தாங்க 12 வருஷம் உதிரப்போக்கு. ஒரு சகோதரி அந்த மாதிரி நேரங்களில் வந்து சகோதரிகள் ரொம்ப இதாக இருக்குது, முடியாது, ரொம்ப எவ்வளோ சிரமப்படுறாங்க. நான் பார்த்து மனைவியில் பார்த்து அது மாதிரி. அப்போ இந்த மாதிரி காரியத்தில் வந்து அந்த சகோதரி வந்து 12 வருஷம் இந்த பெரும்பாடு தான் இதுக்கு பெரும்பாடு அந்த சகோதரி பெரும்பாடு இது மாதிரி. அதே மாதிரி இந்த சகோதரியும் கேள்விப்படுறாங்க நம்ம இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்படும்போது இவர் சுகமளிக்கிறவர், ஏன்னா இவர் வந்து ஒரு மா வைத்தியர் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி விசுவாசி என்ன பண்ணுறாங்க, அவர் அறிக்கை பண்ணுறாங்க. ஆண்டவரே நான் வந்து அங்கேங்கன்னு வந்து ஜெபம்லாம் பண்ண வரல, நேராக வந்து உங்களுடைய வஸ்திரத்து ஓரத்தையாவது நான் தொடுறேன். எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, எத்தனை பேர் தொட்டிருக்கிறாங்க, யாருக்காவது சுகமளிச்சுட்டு யாருக்கும் சுகமளிச்சுட்டு. ஆனால் விசுவாசத்தோடு போய் தொடுறா பார்த்தீங்களா அந்த பொண்ணு, உடனே போய் தொடுறான். ஒன்றுமே பண்ணல, ஜெபம் பண்ணல, உபவாசம் பண்ணல, அதிகாரம் எதுவுமே பண்ணல, நேராக போகிறா. அப்படி நடந்து போகும்போது லைட்டாக தொடுறான். தொட்ட அந்த விசுவாசோட தொட்ட உடனே அந்த வல்லமை புறப்பட்டு உடனே உதிர்போக்கு நின்றுச்சு, ஒரே அப்படி நின்றுச்சு. இதுதான் ஆண்டவரோட அற்புதம். அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். உதிர்போக்கு அவளை உடனே நடிக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே நான் இந்த மாதிரி. அப்போ வந்து யவீர் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, யவீரையும் கூப்பிட்டு போகிறாரு, அங்கே போயிட்டு இருக்கிறாங்க, யவீர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த காட்சி நடக்குது, அதிசயம் நடக்கும். அது ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய சாட்சிங்க. அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் இந்த மாதிரி 12 வருஷம் நான் பெரும்பாடு இந்த மாதிரி காரியம் இருந்தது, எவ்வளவோ நான் இது பண்ணேன், ஆனால் வந்து நான் தொட்டேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் சூழ்நிலையில் தந்தீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அந்த பொண்ணு நன்றி சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய காரியம். அது மாதிரி தாங்க அந்த வஸ்திரம் என்பது தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் விசுவாசத்தோடு தொடரணும். விசுவாசம் நீங்கள் டெய்லி தொட்டு பாருங்க. டெய்லி வேதம் வாசிக்கிறீங்களா, டெய்லி வாசிக்கிறீங்களா, டெய்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தொட்டு பாருங்களேன், நமக்குள்ள அற்புதம் நடக்கும், பல அற்புதம். அதாவது நம்ம வந்து மற்றவங்களை ஜெபம் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் நமக்கே ஜெபம் பண்ணுறாங்க 4 பேருக்கு, நமக்கே ஜெபம் பண்ணுறா எப்படிங்க. நம்ம போய் 4 பேருக்கு எந்திரி அப்படின்னு எந்திரிச்சிடுவோம். நம்ம இல்லை கிடந்தாலும் போய் நம்ம போய் என்ன இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தாருல, போனாரு. ஏன்னா அவர் இருந்த இடத்துல வந்து அடக்க ஆராதனை நடத்தலையா, ஏன்னா அவருக்கு அடக்கமே தேவையில்லையா. நீ போய் அவர் போய் ஜெபம் பண்ண உயிரோடு எந்திரிச்சுருவாரு. எதுக்கு அடக்க ஆராதனை? ஏன்னா அடக்க ஆராதனையை நடத்தாதவர் நம்ம ஆண்டவர் மட்டும். அவர் அப்போ ஆண்டவரோட பிள்ளைங்க நம்ம இருக்கிற இடத்துல எந்த யாருக்கும் உடம்பு சரியில்லை, நம்ம போய் சொன்ன உடனே எந்திரிச்சிடணும். அந்த மாதிரி இருக்கணும். இது நமக்கே 4 பேர் வந்து ஜெபம் பண்ணி நம்மளை விசாரிச்சுட்டு நம்ம என்ன சோது போய் உட்காந்துருக்கோம். அது இல்லாமல் விசுவாசம் வந்து நமக்கு இன்னைக்கு மனுஷகுமார் நாட்கள் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு விசுவாசமே இல்லாத நாள்.
ஒன்றும் இல்லை, சகோதரிகளை ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ விசுவாசி யாருக்காவது உடம்பு சரியில்லைங்களா, நம்ம போகிறோம், நம்ம போய் என்ன பண்ணணும், விசுவாசிக்கு போய் பார்க்க போகும்போது எப்படி நம்ம சொல்லணும், பிரதர் ஒன்றும் இல்லை, சிஸ்டர் ஒன்றும் இல்லை, கவலைப்பட, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அதில் ஒன்றாக நீங்கள் சுகமாக வந்துடுவீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அது சிஸ்டர் இருக்காரு பாருங்க, சகோதரர்கள் பரவாயில்ல, சகோதரிகள் வந்து இப்படிதான் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிட்டே இருந்தாரு, பொட்டுன்னு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க படுத்தவருக்கு எப்படி இருக்குங்க, அவருக்கு நட்டிங்க அவரு அந்த சகோதரியே ஏதோ வந்திருப்பாங்க, இப்படிதான் இருக்கிட்டே இருந்தாங்க போச்சு, அதனால பார்த்து நீங்க வேற இருக்கிட்டே இருக்கிறீங்க கத்தருக்கு சோதரம் அப்படின்னு வந்து முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்னங்க அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோ நம்ம என்ன விசுவாசிங்க சகோதரி ஒன்றும் ஆகாத சகோதரி, நீ நைட்டு வந்துடும் சகோதரி, உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், நீ நல்லா அப்படி நம்ம தெம்பா சொல்லணும். ஆனால் நம்ம விசுவாசிகளே அப்படி சொல்லிடுறோம், இதே மாதிரி இருந்தாங்க அதான் அது முடிஞ்சுது. அப்போ அந்த சகோதரி பயத்திலேயே செத்து போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் பயத்திலேயே இறந்துடுறாங்க. ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்ணாருன்னா, சுடுகாட்டில் போய் அந்த புளி மரத்தில் ஆணி அடிச்சுட்டு வந்துட்டா உனக்கு எவ்வளோ பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஆள் தைரியமாக போய் ஆணியில் அடிச்சுட்டாருங்களா, ஏதோ பக்கத்தில் எங்கேயும் ஆணி அடிச்சுட்டு திரும்பி இருக்கிறாரு, யாரோ பூச்சி இழுத்து மாதிரி இருக்கு, பயம் அப்படியே இறந்துட்டார். ஒன்றும் இல்லைங்க, பார்த்தா அவர் என்னன்னா போனவர் பதட்டத்தில் வேஸ்டியோடு சேர்த்து ஆணி அடிச்சுட்டாரு. அது திரும்பும்போது ஆணி பிடிச்சிக்க முடியல, பயத்தில் போயே சேர்த்தார். பயம் இன்னைக்கு என்ன, நீங்கள் இப்போ கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்களா பயம் எல்லாத்துக்கும், இப்படி பயம் வச்சுங்க. முன்னாடியில் ஒரு தும்மல் தும்மனோம்னா அப்பா தீர்க்க நல்ல தும்மராயா நல்ல ஆயுசு அப்படிப்பாங்க. இப்போ கொரோனா டைமில் யாராவது தும்முனா அது ஆயுசு பிடிச்சது அவ்வளோ. கொரோனா கொண்டாட்டி புதுசுன்னே தள்ளி ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துச்சு, காலையில் கல்யாணம் நடக்குது, ஆமா திடீர்னு பார்த்தா மணமகளுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு கல்யாணம் கையோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கு அந்த அளவு என்ன பயம். இன்னைக்கு பிசாசு வந்து நமக்கு பயத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பயத்தை கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசம் தான் உலகம், அதாவது இருக்கிறதுலே பெரிய பாவம் தெரியுங்களா, அவிசுவாசம் தான் பாவம். அப்போ நம்ம அந்த பாவம் நம்மளை ஆட்கொண்டுச்சுன்னு வைக்கல, நம்ம ஈஸியாக உதவி. அதான் அதனால விசுவாசம் உள்ளவனா இது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா. ஏன் சொல்றாருன்னா, அந்த மாதிரி காரியம் இப்போ நடக்கிறதுல அந்த சகோதரி சுகமனத்தில் உண்டாயிடுச்சு. அந்த சுகமனத்தில் உண்டானோன்னே ரொம்ப சந்தோஷம், எவிருக்கு கூட இருக்கிறது எப்படி இருக்கப்பா நம்ம பொண்ணு காப்பாற்றப்பட்டுரும் அப்படின்ட்டு வரும்போதுதான் பிசாசு என்ன பண்ணிடுறான்னா அங்கே ஜீவனை எடுத்துறோம். யாரோட ஜீவனை, அந்த குமாரத்துக்கு ஜீவன், எவியரோட பொண்ணு. அப்போதான் பாருங்க, அவர் இப்படி பேசிக்கொண்டு அந்த மகன்கிட்ட சொல்றாரு, மகளே திடன்கோடு உன் விசுவாசம் உன்னை ரசித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த நிமிஷம் பாருங்க, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜபாலயத்தலைவன் வீட்டிலேருந்து ஒருத்தர் வர்றான். நேராக ஜபாலயத்தலைவன் ஐஎஸ்பிசி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, உன்னுடைய குமாரத்தை மறிச்சிருச்சு, போதவர் வந்து நீ வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, ஆண்டவர் வந்து நிறைய பேர்த்த சுகமனத்தில் தந்திருக்கிறார்கள். ஆனால் முதல் உயிர்த்தெழுதல் காரியமே இந்த பொண்ணு தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல ஒரு செத்த ஒரு பொண்ணு உயிரோடு எழுப்புறது காரியத்தில் தான் இருக்கு. இப்போ இவர் வந்து சும்மா உடம்பு சரியில்லாதாங்க ஜெபம் பண்ணுவார், செத்தால ஒரு நாள் உயிரோடு எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறதுல போதரை வருத்தப்படுத்த வேணாம், இறந்துச்சு இவனும் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது, ஆனால் ஆண்டவர் பண்ண முடியும். அது அவங்களுக்கு தெரியல, அவர் அங்கே இருக்கிறது ஜீவன் தந்தவர், அங்கே இருக்கிறவர் தெரியல. சொன்னோடனே உடனே சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு எவீரை பார்த்து, மகனே பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இது அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனுக்கு ஒரு இது வந்துச்சு, உடனே ஆண்டவரே போல ஆண்டவரே அப்படின்ட்டு நேராக போறாங்க. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சீசருக்கு 12 பேர் கூட போறாரு. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து எத்தனை வருஷம் படாதவர் படிச்சுங்க, 12 வருஷங்க. இந்த செத்துச்சு பார்த்தீங்களா பொண்ணு, அந்த குழந்தைக்கு 12 வயசு பாருங்க, 12 அது நேராக போறாரு. நேராக வீட்டுக்குள்ள எல்லா இதை தாரத்தப்பாட்டு அடிப்பாங்க இல்லைங்களா, சாவு வீட்டுல தாரத்தப்பாட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா நேராக போறாரு. இந்த மாதிரி குழந்தை வந்து சாகுல நெத்திரியா இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிப்பாங்க இல்லைங்களா. நம்ம போய் சொன்னோன்னு என்ன பண்ணுவோம், நம்மளை சிரிப்பாங்க. இப்போ நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், நம்ம ரேப்சரில் போகிறோம் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சொன்னோம்னா யாராவது நாங்கள் எங்களுக்கு சாவே இல்லைங்க. நான் எனக்கு வந்து 2009 வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிபட்டு தலையில் அடிபடல, ஆனால் கையில் மட்டும் தான் அடிபட்டு கொஞ்ச நாள் வச்சு அப்புறம் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கள் பசங்க குரூப்பில் பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், யாருக்கு வேணும் எப்போ வேணும் சாகுது அப்படின்னு சொல்லி பேசினேன். நான் அப்படின்னு சொன்னேன், இல்லை நானும் சாக மாட்டோம், நாங்களும் ரேப்சரில் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ ஒன்று பசங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக போய் பேசிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து தம்பி ஒரு மாதிரி பேசிக்கிறாரு, ஏதாவது அவங்க அப்பாட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு தனியாக போய் பேசிக்கிறாங்க. எனக்கு காது உடுக்குது, சாவு இல்லைங்கிறான், இங்கே மேலே போகிறாங்கிறான்,
ஆண்டவர் தூக்குவார் அப்படிங்கிறாரு. நல்லா இருந்த பையன் நல்ல கடவுள் பேசுவார், என்ன இதெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படி எங்கள் அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யார்கிட்ட வேணா போய் சொல்லி பாருங்க, எங்களுக்கு சாப்பிடல அப்படின்னா பைத்தியம் சொல்லிடுவாரு. நம்ம கிறிஸ்துக்குள்ள பைத்தியம் அவ்வளோதான். நம்ம உலகத்துக்கு நம்ம எப்படி நம்மளை நினைச்சிட்டு போறாங்க. ஆண்டவர் வந்து நம்மளை இவங்க உலகம் வந்து நம்மளை பைத்தியமா பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை வந்து அவரோட மனவாட்டியே பார்க்கலாம். அது மட்டும் நம்ம நினைச்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி போறாங்க. போனோடனே என்ன பண்றாங்க, 3 சீசர்கள் முக்கியமான சீசர்கள் மட்டும் உள்ள கூப்பிட்டு போயிட்டு அந்த மகளுக்காக உட்காந்து ஜெபம் பண்றாங்க. அந்த அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 3 சீசர்கள் இருக்கிறாங்க. அங்கே போய் ஜெபம் பண்றாங்க. ஒண்ணுமே சாதாரண ஜெபம். சிறு பெண்ணே எழுந்து தலித்தா உண்ணி, அது எப்ரேய பாஷையில் சொன்ன உடனே அந்த பெண்ணு எப்பேற்பட்ட ஒரு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து எப்படின்னா செத்து ஒரு மணி நேரம் இருக்குங்களா, 1 மணி நேரத்துலேயே ஆண்டவரால் உயிரோடு எழுப்ப முடியும். செத்து அவர் நாய் ஒரு விதவை இருக்குல்லைங்க பார்த்தீங்களா, அதை படிச்சிருப்பீங்க. இன்னொரு அதே மாதிரி ஒரு நாள் ஆயிடுச்சுங்களாமா, நாய் ஒரு விதவை, அந்த பொண்ணு அதே மாதிரி விதவையோட பொண்ணு இறந்துச்சு, பையன். அந்த வாலியை கூப்பிட்டு போறாங்க, பாடம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க, ஒரு நாள் கழிச்சு எடுத்துட்டு போறாங்க. அப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணார், உயிரோடு எழுப்புறாரு. ஒரு நாள் ஆனாலும் அவரால் உயிரோடு எழுப்ப முடியும், செத்து 3 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்ப முடியும். அதான் லாசர் என்ன போச்சுங்க, அடக்கம் பண்ணி 3 நாள் ஆகிப்போச்சு, பண்ணியாச்சு 4 நாள் ஆகிப்போச்சு. ஆண்டவரே இப்போ மாத்திரை அந்த கல்லை எடுக்க அப்படின்னா அந்த ஸ்மெல் அடிக்கும், எடுங்க, நான் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாருன்னா, ஏன் லாசருவே வெளியேவான்னு சொன்னார். வெளியேவான்னு சொல்லியிருக்கலாம், ஏன் லாசருவே வெளியேவான்னு சொன்னார். ஏன் சொல்றாருன்னா, வெளியேவானா எல்லாம் செத்தவங்களே வெளியே வந்துருவாங்க அந்த அதிகாரத்துக்கு. அதனால பேரை சொல்லி லாசர் நீ மட்டும் வா, மற்றவங்களும் அப்படியே இருங்க, லாசர் மட்டும் வரட்டு அப்படின்னு. வேதாந்தத்துல 2 கலர் உள்ள மனுஷன் வந்து லாசர் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அடைக்கப்பட்ட ஒரு கலர் ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் கழிச்சு இறந்துடுறாரு லாசர். 2 கலர் உள்ள மனிதர். கல்லறையே இல்லாத ஒரு மனிதர் வந்து இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த கல்லறை இருந்தது, ஆனா அங்க கல்லறையில் யாரும் இல்லை, உயிரோடு இருந்தார். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம தொழுகிறோமோ, நம்ம எந்த அளவு பாவம் இருக்கிறோம், எந்த அளவு இந்த வேதத்தை வந்து நமக்கு வந்து உயிர்த்தெழுதல் தரது வந்து இந்த வசனமா இந்த வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாவே போதுங்க. நம்ம வந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உள்ள இந்த வார்த்தை நீங்க அணுதினமும் படிங்க. ஏன்னா ஜீவப்பம். ஏன்னா ஒரு குழந்தையிலேருந்து இது வளர்றாங்க இல்லைங்களா, அப்ப நம்ம வந்து என்ன கொடுப்போம், சின்ன வயசுல தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு இட்லி கொடுப்போம், அப்புறம் வந்து பெரிய பெரிய போசாக்கம் மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பிள்ளை வளரும். அந்த பிள்ளை வளருது இருக்குல்ல, அது வளருது, அது ஹைட் ஆகுது. குழந்தையா இருக்கும்போது திரும்ப இருப்பாங்க, வளர்ந்து பார்த்தா நல்ல பெரிய ஆளாயிடும். இப்போ அது என்னன்னா போசாக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ஆத்மா அதுங்கிறது ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த ஆகாரத்தை நீங்கள் கொடுத்து அந்த ஆத்மா வளரும். இப்போ நம்ம இப்போ ஒன்றுமே வசனமும் வாசிக்கிறது இல்லை, ஒன்றும் ஒரு பிரேயர் ஒன்றுமே பண்ணுறதில்லை அப்படின்னா அந்த ஆத்மா என்ன இருக்குங்க, மறிச்சு போயிடும். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க உலகத்தில், ஆத்மா மறித்தவர்களாக இருக்கிறாங்க. அது சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஆண்டவரே என்னோட அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரணும்னா இயேசு என்ன சொல்கிறாரு, மறித்தவர்கள் தங்களை மறித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டு. ஏன்னா அவங்கள மறிச்சு போயிட்டாங்களா, ஆத்மாக்களும் மறித்தவங்களும் கிடக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த வார்த்தை வந்து உயிரோடு எழுக்கும். அப்போதான் இந்த வார்த்தை, ஏன்னா இந்த வார்த்தையை அவங்க வந்து நிறைய கண் தெரியாத குருடர்களாக இருக்கிறாங்க. கண் தெரியாத குருடர்கள் மத்தியில் தான் இந்த வார்த்தை வந்து நமக்கு என்ன பண்ணுச்சுங்க, கண் நிறைய பேர் செவிடர்களாக இருப்பாங்க, ஆனால் காது இருக்குங்க, ஆனால் இந்த வார்த்தை கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு இது இல்லை. அவர்களும் செவிடர். உண்மையாலுமே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத யாரும் செவிடர்கள், இந்த வார்த்தையை பார்க்காத யாரும் குருடர்கள். உண்மையாலுமே நம்ம அடிச்சு சொல்லலாம், நமக்கு மட்டும்தான் கண் திறக்கப்பட்டது, நமக்கு மட்டும்தான் அந்த காதலோன் கேட்க கிடவன், காதலோன் கேட்க கிடவன் எல்லாத்துக்கும் தானே காது இருக்குது. அப்போ ஏன் இந்த வார்த்தையை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய காது இல்லைங்க, ஆவிக்குரிய கண் இல்லை அவங்களுக்கு. ஆனால் நமக்கு திறக்கப்பட்டது. நம்ம வந்து பெரிய ஆளுகளோ நல்லவங்களோ கிடையாது, நம்மளும் தவறு செஞ்சவங்க தான், பாவத்தை பிறந்தவங்க தான். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இந்த விசேஷமானதுன்னா, நம்மளை வந்து ஆண்டவர் முன்னாடியே உங்கள் பேர் தனக்குடின்னு ஆண்டவர் அப்போ எழுதி வச்சுருக்காரு, பேர் எழுதி வச்சுருக்காரு. என் பேர் வில்லியம், நம்ம முதல்ல பேர் எழுதி வச்சுருக்காரு, ஐசக்குன்னு பேர் எழுதி. இப்போ ஒவ்வொருத்தர் பேர் எழுதி முன்னாடியே எழுதி வச்சனால தான் அன்றைக்கெல்லாம் நம்ம ஒன்று சேரணும். ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாமல் வந்துருக்குறாங்க வார்த்தையை. எத்தனை பேர் அந்த விற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு வைராக்கியம் இருக்குது. ஒரு விற்கிறவங்களுக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க, கிழிச்சுக்கிறாங்க, தங்களை கிழிச்சுக்கிறாங்க, நாட்டில் போட்டு அதில். ஆனால் நம்ம ஆண்டவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை மட்டும் நேசிக்க சொல்லிக்கிறாரு, அவரை வந்து அந்த டெய்லி வந்து ஜெபம் பண்ண சொல்லிக்கிறாரு, பைபிள் வாசி சொல்லிக்கிறாரு.
இந்த நம்ம வாசிச்சு நம்ம வந்தாவே ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பெரிய காரியத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா விசுவாசம் இல்லாத இந்த நாட்கள்ல தான் நம்ம ஆண்டவர் எதுக்குன்னா விசுவாசம் நேரம் அழைச்சிருக்காரு. இப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகவே இருக்கும். யாருக்குனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் கூட இப்போ கணவர் ஆண்டவரே இந்த பிள்ளையை படிக்க வைக்கிறது எப்படி ஆண்டவரே நீ மேற்கொண்டு காரணம்னா விசுவாசம் உள்ளவனா அவ்வளோதான். அது மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் பார்த்துக்காரு. ஏன்னா எனக்கு சகோதரி தங்கச்சி அது தெரியும். தங்கச்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. தங்கச்சி வீட்டில் தவறிட்டாரு. கிட்னி நீ ஒன்றும் பண்ண காப்பாற்றணும். என்னோட தங்கச்சி கிணறு அந்த நல்ல இருந்த பையன், நல்ல ஆள் இதாக இருப்பாரு. ஒரு பாஸ்டரோட பையன் தான் இருந்தார். நல்ல பையன். இது எந்த கேட்ட மாதிரி இதுவுமே கிடையாது. ஒரு பிபி திடீர்னு இருந்ததுனால அது கொஞ்சம் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார். நல்லா சாப்பிட்டு என்னாச்சு கிட்னி பாதிப்பு. கிட்னி பாதிப்பு 3 வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். சரி காப்பாற்றிடலாம். கடைசியில் கோயம்புத்தூரில் போய் கிட்னி மாற்றிடலான்னு போகிற ஸ்டேஜில் பார்த்தா தவிர்த்து முடியல. பார்த்தா இந்த தங்கச்சி இந்த வார்த்தையை மட்டும்தான் பிடிச்சி நீங்கள் வந்துட்டுருக்குறாரு. அப்படியே வந்துட்டு யார் ஆண்டவர் எப்போ தூக்குவோம் நமக்கு தெரியாது. நமக்கு என்றைக்குமே ஆயத்தமாக இருக்கும். என்றைக்கு நமக்கு தூக்கம் குழந்தை நினச்சி பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் பெரம்பூரில் வெட்டி கொண்டு போட்டேன். நம்ம மனுஷன் யாருக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு வேதம் தான் நமக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பாதுகாப்பு. யாருக்கு என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு தெரியாது. எனக்கு 2009 நடந்த ஆக்சிடென்ட்டுங்க. அந்த புதுசாக பாலம் கட்டுறாங்க. அப்போ தான் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அது பாலத்தில் கட்டி கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4 ஆக்சிடென்ட்லேயுமே எல்லாம் இறந்துட்டாங்க. 5வது ஆக்சிடென்ட் நான் நடந்துச்சு. ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு 2009. இந்த விரல் நரம் மட்டும் கட்டாச்சு. ஒன்றுமே இல்லைங்க. இந்த மட்டும் கட்டாச்சு. எப்படி தவிர பஸ்ஸு தான் இடிச்சுதுங்க. நான் 2 வீலரில் போனால் பஸ்ஸு வந்து இடிச்சுட்டேன். ஏர் பஸ்க்காரங்க. அது சென்னையிலேருந்து வந்து பஸ் இடிச்சுருக்கீங்க. அப்போவே ஆண்டவர் சென்னையிலேருந்து வந்து இடிச்சுட்டேன். சரி கூட கீழே விழுந்து எழுந்திரிச்சு பார்த்தா மயக்கத்தில் இருக்கிறேன். நான் ஏதோ நைட் ஷிஃப்ட்டு ரூமில் கம்பெனியில் தூங்கி எந்திரிப்போம்னா அந்த மாதிரி இப்படி எந்திரிக்கிறேன். என்ன ஒரு பஸ் சத்தமாக கேட்குதுன்னு பார்த்தா ரோட்டில் படுத்துது. என்னடான்னு பார்த்தா என்ன அடிபட்டுருச்சு. ஆண்டவர் தான் காப்பாற்றுறாங்க. அந்த நேரத்தில் ஜீவன் கொடுத்துருது ஆண்டவர். இப்போ அந்த ஜீவன் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா இந்த ஜீவனை நான் யாருக்காக கொடுக்கணும்? ஆண்டவருக்காக தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஜீவன், உங்களோட சரீரம், உங்களோட ஆவி, உங்களுடைய ஆத்மா வந்து நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். டெய்லி நீங்கள் இந்த நம்மளோட இப்போ வந்து யாருமே நம்ப முடியாது. மனிதர் யாரும் பையன். ஆண்டவர் ஒருத்தர் தான் நல்லவர். அப்போ அந்த நல்லவர் நம்ம விசுவாசிச்சு இந்த வேதத்தை நீங்கள் அணுகிறது வாசிங்க. டெய்லி வாசிங்க. ஒரு 5 அதிகாரமாக படிங்க. டெய்லி படிச்சுட்டு போனீங்கன்னா ஆண்டவர் எல்லா பக்கம் சுற்றி பாதுகாப்பு கொடுத்துருவார். நம்மளை எந்த நாச மோசத்துலையும் சிக்காதபடி நம்மளை ஆண்டவர் வந்து பாதுகாக்க வல்லவர். விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவனா இது ஒன்லி பிலீவ். டிக்திரிசி சொல்லி ஒன்லி பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர். அதாவது விசுவாசம் மாத்திரம்தான் நம்மளை வந்து ஆண்டவருக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஏன்னா விசுவாசம் முதல்ல நம்ம ஆண்டவருக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு நம்ம அந்த பயத்தை கொண்டு வந்துடுவோம். உங்களுக்கு ஒரு வியாதி மாதிரி கொண்டு வந்துட்டு எதையாவது ஒரு பயத்தை கொண்டு வந்துடுவோம். நீ நாளைக்கு செத்துருவா உங்களோட சொல்லுவார். நீ கவலைப்படாது. ஏன்னா மருத்துவர்கள் வந்து என்ன படித்து வந்தவன். ஆனால் நான் அதுக்கு என்ன நோய் பேர் வந்து என்னென்னமோ பேர் கொரோனா பாசிட்டிவ் என்னென்னமோ புதுசாக வியாதி பேர் இருக்குது. ஆனால் அந்த பேர் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பேரை மட்டும் சொல்லுங்க. அது போதும். நமக்கு வந்து அது ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவர். நம்மளை பாதுகாக்க மாட்டார்கள். என்ன சொல்லிக்கிறார்? உன்னை மறந்தாலே என் வளரையை துளையமாக உன்னை தொடுவோம். கண்ணின் மணியை தொடுங்க. கண்ணின் மணி அவரோட கண்ணின் மணியை தொடர்ந்து நம்ம யாருங்க? கண் இமையை நம்ம தான் ஆண்டவரோட கண் இமை. இப்போ எந்த அளவு நம்ம ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சிருப்பாரு. அப்போ அந்த காரியத்தை நம்ம பிடிக்கிறதுனா டெய்லி வேதத்தை வாசிக்கணும். நல்லா ஆண்டவருக்காக பாட்டை எடுத்து பாடுங்க. பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அது ஒரு இது. இப்போ குடும்பத்துக்கு தலைவனா இந்த சபைக்கு மேய்ப்பர்ல கலங்காதீங்க. நான் யார் நல்ல மேய்ப்பருங்க? இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். அந்த பரிசுத்தாவியான மேய்ப்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேய்ப்பர் தருவார். அது வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அதான் இப்போதைக்கு நமக்கு யார் மேய்ப்பருங்க? நமக்கு ஆண்டவர் தான் மேய்ப்பர். நமக்கு தான் எப்பவுமே ஆண்டவர். நம்ம குடும்பத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய சபைக்கு முதல் பரிசுத்தாவி தான் நமக்கு ஒரு மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பர். கண்டிப்பாக ஆண்டவர் மேய்ப்பர் தர உள்ளவராக இருக்குங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? விசுவாசம் உள்ளவனா இருக்கு. அவ்வளோதான். விசுவாசத்தோடு இருங்க. இந்த சபைக்கும் சரி எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து வழி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை சோதரிக்கிற கர்த்தாவே, எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நன்மையான ஆண்டவரே, இந்த தேவனை நல்ல நாளிலே நீர் உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே நாங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறோம்.
ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அங்கிருந்து நாங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் போகும்போது போக்கில் வந்தவங்களுக்கு நல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரை, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவன சகோதரர்களையும் சகோதரிகளையும் குடும்பங்களையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவர்கள் சொன்ன தேவனை வார்த்தையின் பிரகாரமாக அவங்க ஒரு தேவனே ஒரு நல்ல ஒரு மேய்ப்பரை தேவனை தரும்படி அவர் ஜெபிக்கிறார்கள். விசுவாசோடு அவங்க ஜெபிக்கணும் கர்த்தாவே. தேவனே நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே இவருக்கு நல்ல ஒரு மேய்ப்பரை தரும்படி இந்த சபையில் இன்னும் வளரும்படி கர்த்தர்தாமே நீங்கி கிருபை பாராட்டுங்க தேவனே. வார்த்தையின் மூலமானவரே இன்னும் ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னது போல நாங்களும் ஆண்டவர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்கி கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரேயோ, தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.